அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பிக்மின்னு ஒரு ஆடு வச்சிருக்கிறோங்க சார். அது ஒரு வந்து ஃபேன்சிக்காக தான் பண்றோம். ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருக்குங்க. ஃபேன்சிக்காக மட்டும். ஆமா, அது ஃபேன்சிக்கு தான் யூஸ் ஆகுங்க. பார்க்கவே அழகா ஆமா, ரொம்ப அழகா இருக்குங்க. குழந்தைங்க அது இருக்கு, நம்ம பண்ணல பார்க்கலாம். ஓ சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு மான் மாதிரி இருக்கு. ஆமா, அதோட இது வந்து மான் கழுத்து அதெல்லாம். இது இப்படி இது முட்டுமா? அதெல்லாம் இது பண்ணாது. சில ஆடு சீருமே. இல்ல அதெல்லாம் இல்ல. இது குட்டியா? இல்ல, அது பெரிய ஆடு தாங்க. இது பெரிய ஆடு. ஆமா ஆமா, அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இது குட்டியா? இது மேலுங்க. இது ஃபீமேல், அது மேலுங்க. மான் மாதிரியே துள்ளுமுங்க, மான் மாதிரியே தாவும். சரி, இவ்வளவுதான் உயரம் வளருமா? இது இவ்வளவுதான் சார் உயரம் வரும். ஹைட் இவ்வளவுதான் சார் வரும். இது எவ்வளவு ஹைட் குறைவா இருக்கோ அது வேலை இதுக்கு வேல்யூ அதிகங்க, ரேட் அதிகங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன பிரெக்னன்ட்டா இருக்கா என்ன? இது பிரெக்னன்ட். இன்னொரு 15 டேஸ்ல இது குட்டி போட்டுருங்க. இதனுடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நான் நினைச்சேன் இதோட குட்டி தான் இது அப்படின்னு. இல்ல இல்ல இல்லைங்க, இது வந்து 2 வருஷம் ஆகி போச்சுங்க. இது மேட்ச் பண்றதுக்காக இதை வச்சிருக்கிறேங்க. இது ஆணுங்க, இது பெண்ணு. இது என்ன தேவைக்காக வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு அழகுக்காக வச்சிருக்கிறேங்க. இப்ப எல்லாம் குழந்தைகள்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்க. இல்ல இது வந்து கேரளால வந்து அதிகமா எல்லாரும் வீட்லயும் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஏரியாவில் இப்ப வந்துட்டு இருக்குங்க ஓரளவுக்கு. இது வளர்த்து மத்தபடி கறிக்காக மட்டும் இல்லாம அழகுக்குனே அழகுக்குனேங்க. இது எல்லாமே நம்ம பச்சை புல்லு சாப்பிடுமுங்க. புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, அது மாதிரி எல்லாமே. நம்ம ஆடுங்க சாப்பிடுவோம். நம்ம ஆடுகளுக்கு என்ன சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிடுவோம். இது பார்த்தா இதோட என்ன ஸ்பெஷாலிட்டினா பார்த்தா கழுத்தெல்லாம் எப்படி மான பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். தொட்டா தாகு. ஆமா, அதே மாதிரி குதிக்கிறது, ஓடுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்க. உணவு அதே மாதிரி தான், ரொம்ப குறைவா சாப்பிடுங்க அந்த இதுங்க. இது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்குட்டி நீங்க நம்பவே முடியாது. இந்த மாதிரி பால் நல்லா கிடைக்குங்க. இது ஒரு ஆடு வந்து குறைஞ்சபட்சம் 4 குட்டி போடுங்க. ஒரு சும்மா பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி குட்டி போட்டே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போடும். அதை கொஞ்சம் காப்பாத்துறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து காப்பாத்தணும். ஆனா பிறக்கும் போது வந்து எல்லா ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். ஆமா, எல்லா ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்குங்க. எல்லா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. வளரதான் அந்த கழுத்து இதெல்லாம் இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி வருங்க. இது பெரும்பாலும் எந்த மாநிலத்துல இருக்கும் அதிகமா? சார் இது வந்து பியூர்லி யூஎஸ் அமெரிக்கன். ஆமா ஆமாங்க, அமெரிக்கன் பிரீடு தாங்க. இங்க கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அமெரிக்கால இருந்து. ஆமா ஆமா ஆமா. இது எப்படி அமெரிக்கால வீட்டுல வளர்க்கக்கூடிய? வீட்டுல இவங்க அங்கெல்லாம் 1000 ஆடு 500 ஆடு வச்சு வளர்த்துறாங்க. பண்ண மாதிரி வச்சு வளர்த்துறாங்க. இதுக்கு பேர் புங்கனூர் மாடுங்க. இது வந்து ஒரு 2.5 அடி ஹைட் வரணுங்க, ஒரு 3.5 அடி நீளம் வரணுங்க. நாட்டு மாடு மாதிரி துமிழ் இருக்கும், கொம்பு வந்திருக்குங்க. இது ரொம்ப சாதுவான குணங்க. இது வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து கோயில்ல அபிஷேகத்துக்கு ரொம்ப யூஸ் பண்றாங்க. இதனுடைய நெய் வந்து ரொம்ப மருத்துவ பயன்பாட்டுக்கு இருக்குது. பால், தயிர் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. புரதச்சத்து அதிகமா இருக்குது. ஃபேட், நல்ல ஃபேட், குட் ஃபேட் இருக்கிறது இருக்குது. வாங்கிட்டு வந்து ரொம்ப ஒரு 4 வருஷம் வளர்த்திருக்கிறோம். நிறைய பண்ணையில் ஒரு 10 மாடு வச்சிருந்தோம். நல்ல உறவினர்கள் கூட்டா தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் எல்லாம் மில்லு வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒரு ஃபேன்சிக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லபடியாக வச்சிருக்காங்க. இது வந்து 3 மாசம் சினையா இருக்குதுங்க. இதே வந்துங்க இது வந்து கொஞ்சம் 1/2 அடி ஹைட் அதிகமா இருக்குது. 3 அடி ஹைட்டா இருக்குங்க. இது 2.5 அடி ஹைட்டுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஊசி வந்து புங்கனூர் பியூர் ஊசி பேட்ச் போட்டிருக்கோம். இதுக்கு இதோடைய கண்ணு வரப்ப எங்களுக்கு நல்ல பியூரிட்டி கிடைச்சிருங்க. இது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு, பாலெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி என்ன இருக்கு இந்த பால்ல மத்த மாடுகள்ல கிடைக்கிறது? எப்படின்னாங்க, மத்த மாடெல்லாம் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. இது ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஒரு எருமை பாலுக்கு இருக்கிறது என்னவோ அந்த அளவுக்கு இருக்குங்க.